நம்ம ஊரில் ஒரு உயிர் வந்து வீணா எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு உயிர் போகிறதுனாலையோ இல்லை நான் போய் ஹெல்ப் பண்ண போய் போலீஸ் கோர்ட்டுன்ட்டு போய் அலையணுமோங்கிற அந்த பயத்தினாலேயோ ஒரு உயிர் அனாவசியமாக போகக்கூடாது. ஏன்னா அந்த உயிர் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ஏன் அது நாமாவே கூட இருக்கலாம். இந்தியாவில் 2022 மட்டும் 1,55,622 பேர் சாலை விபத்துகளில் இறந்துள்ளனர். ஐடி துறையில் பணிபுரிந்து வந்த கலா தான் தினமும் வேலைக்கு சென்று வரும் வழியில் நிறைய சாலை விபத்துகளை நேரில் பார்த்தார். முதலுதவி கொடுத்திருந்தால் அவர்களில் சிலரை காப்பாற்றியிருக்கலாம் என்ற எண்ணம் அவரை வருத்தியது. இந்த சம்பவங்களினால் மிகவும் பாதிக்கப்பட்ட கலா முதலுதவி பயிற்சி அளிக்கும் அலர்ட் அமைப்பை நிறுவினார். ஐ ஃபெல்ட் இந்த மாதிரி ஒரு லைஃப் சேவிங் டெக்னிக்ஸ் மக்களுக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆகட்டும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகட்டும், அங்கே ஒரு பணம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எல்லாருக்கும் போய் சேரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட் எய்டுங்கிறதுக்கே மெடிசன் தெரிஞ்சிருக்கணும், ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் வேணுங்கிறதே இல்லை. யார் வேணால் போய் இதை ஒரு ஃபஸ்ட் எய்ட் கற்றுக்கலாம், ஃபஸ்ட் எய்ட் ரெண்டரும் பண்ணலாம். 2 inches deep வந்து நீங்க உள்ள வந்து அழுத்தணும். ஒரு எமர்ஜென்சின்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது கூட என்ன பண்ணக்கூடாது, ஸோ அதை சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எதுவுமே பண்ணலனாலும் மினிமமாக 1, 2 and 3 இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸை நீங்கள் பண்ணாவே போதும், அந்த விக்டிமுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாங்கிறது. மூணாவதாக வந்து இந்த ஹெல்ப் முக்கால்வாசி நான் முதல்ல சொன்ன மாதிரி முக்கால்வாசி ஜனங்க வந்து முன்னாடி வர்றதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பயம், போலீஸ் கிட்டே இருக்கிற பயம், இல்லை கோர்ட்டுக்கு போகணுமோங்கிற அந்த பயம் தான். அந்த பயத்தை உடைக்கிறதுக்கு நம்ம இந்தியன் சிஸ்டமில் இருக்கிற இந்த குட் சமாரிட்டன் லா அது பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சிபிஆர், அப்புறம் ஒரு ஃப்ராக்சர் ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு ப்ளீடிங் ஆனால் ஒருத்தருக்கு ரத்தப்போக்கு இருந்தால் அதை எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது பேசிக் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இந்த 60 to 90 minutes ப்ரோக்ராமில் நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ நிறைய கிராமத்துக்கு போகும்போது சரி, சபர்பன் சிட்டி டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் போகும்போது சரி, நிறைய இடத்துல எங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அழுதுருக்காங்க. ஆஃப்டர் அந்த ட்ரைனிங் முடிஞ்சு வரும்போது இன்ஃபேக்ட் எங்ககிட்ட அந்த வீடியோஸே இருக்குது. அந்த ஒரு அம்மா வந்து அந்த ட்ரெயினர் கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இது எனக்கு தெரிஞ்சிருந்தா என்னோட ஹஸ்பண்டை நான் காப்பாற்றிருப்பேன்னு. அவர் வந்து வலிக்குது, செஸ்ட் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்ட்டே தெரியல, எங்கள் யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் இப்போ சொல்லி கொடுத்துருக்கிறது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா மேபி என்னோட ஹஸ்பண்ட் இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு. அலர்ட் அமைப்பின் மூலம் வழங்கப்படும் முதலுதவி பயிற்சிகள் இந்திய மருத்துவ சங்கத்தின் அங்கீகாரம் பெற்றது. மாணவர்கள், பணியாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், மீனவர்கள், இல்லத்தரசிகள், இராணுவ வீரர்கள் என பலதரப்பட்ட மக்களுக்கு இந்த பயிற்சியை இவர்கள் வழங்கி வருகின்றனர். இதுவரைக்கும் அலர்ட்டில் ட்ரைனிங் முடித்ததுலேருந்து ஒரு 7 ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ அலர்ட்டில் ட்ரைனிங் கற்றுக்கிட்டதால தான் இது என்னால் வந்து செய்ய முடிஞ்சுது. நாங்கள் கோல்டன் ஹவர்னு நாங்கள் சொல்லுவோம். எப்படின்னா ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் ஒரு விக்டம் இருக்காங்க, அவங்க அந்த உயிர் போராடிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் நாங்கள் கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவோம். அந்த கோல்டன் ஹவர்ஸை எந்த அளவுக்கு நம்ம வந்து அழகாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அவங்களோட லைஃப் சேவிங் கெப்பாசிட்டியை நம்ம வந்து அழகாக இன்க்ரீஸ் பண்ணி இது பண்ணலாம். ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். இருந்தாலுமே அந்த பதட்டத்தை வந்து கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நம்ம எதுக்காக நம்ம வந்து அவரை வந்து இது பண்ண போகிறோன்ற ஒரு தாட் வந்து ஒரு செகண்ட் கிளியர் ஆகும். இந்த சுச்சுவேஷன் ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது டக்குன்னு நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு உடனே க்ரௌட் மேனேஜ்மெண்ட் தான். ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பயமாக இருக்கும், ஐயோ என்ன நடந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த அசஸ் பண்ணும்போது ஐயோ அவருக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாதுன்னு தான் நமக்கு தோணும். லக்கிலி அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், ஓகே நம்ம எதுவாவது பண்ணி நம்ம அவரை காப்பாற்றிடலாம். So we got the call from a former president of India, Dr. APJ Abdul Kalam. வீட்டுக்கு ஒருத்தராவது இந்த முதலுதவிங்கிற இந்த டெக்னிக்கை தெரிஞ்சிருக்கணும் அன்ட்டு அந்த கோல் கொடுத்தாரு. அதாவது ட்ரெயின் அட்லீஸ்ட் 1 in every family in first aid and emergency care. அங்கிற அந்த டார்கெட், ஒரு குறிக்கோள், ஒரு இலக்கா அது வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க.
16 வருஷத்தில் பேன் இந்தியா நாங்கள் ஒரு 2,50,000 பீப்புள் வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அதாவது இந்தியா முழுக்க ஒரு 16 ஸ்டேட்டுக்கு மேலே கவர் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் தமிழ்நாடும் ரீச் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து 2,50,000 பேர் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோன்னா அவங்கள வந்து இண்டிவிஜுவல்ஸாக பார்க்குறதோட அந்த 2,50,000 ஃபேமிலிஸ்க்கு நாங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்கோங்கிறதான் நாங்கள் அப்படி தான் பார்ப்போம் நாங்கள். ஏன்னா அதுதான் டாக்டர் கலாம் சார் எங்களுக்கு கொடுத்த கோல்.